தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 37:40. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கனுடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கண்பானவர்களே, இந்த கால வேளையில் தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். Glory to God. இந்த கால வேளையில் நீங்கள் எதற்காக, எந்த காரியத்திற்காக தேவனை நம்பி இருக்கிறீர்கள்? நீங்கள் ஆண்டவர் மேலே நம்பி இருக்கிற அந்த காரியத்திற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 22வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், என் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய முற்பிதாக்களை கவனித்து பாருங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். ஆபிரகாமை கவனித்து பாருங்கள், யாக்கோபை கவனித்து பாருங்கள், ஈசாக்கை கவனித்து பாருங்கள். அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? தேவன் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். தங்களுடைய எல்லா காரியத்திற்கும் Glory to God. அவர்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைத்ததுனால வேதம் சொல்லுகிறது, நம்பின அவர்களை நீ விடுவித்து. இந்த கால வேளையில் நீங்கள் எந்த காரியத்திற்காக நீங்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை இருக்குது பாருங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீ நம்பியிருக்கிற காரியத்தில் நான் உனக்கு விடுதலையை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 நாளாகமும் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அவர்களோடு எதிர்க்க துணை பெற்றபடியினால் ஆகாரியரும் இவர்களோடு இருக்கிற யாவரும் அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன நடக்கிறது? அவர்கள் யுத்தத்தில் தேவனை கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டறினார். Glory to God. யுத்தத்திற்கு கடந்து செல்லுகிறார்கள். யுத்தத்தில் என்ன செய்தார்கள்? யுத்தத்திற்கு தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டவரே, நாங்கள் யுத்தம் பண்ண போகிறோம், நீர் எங்களுக்கு என்ன செய்யும்? துணை நில்லும். Praise God. எங்களுக்கு நீர் துணையாய் நில்லும் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால், Glory to God. யுத்தத்திற்கு யார் மேலே நம்பிக்கை வைத்தாங்க? தேவன் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். அவர்களுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? கேட்டார். எங்க வேதம் வசனம் சொல்லுகிறது, அவர்களோடு எதிர்க்க, யாரோடு? அவர்களுடைய சத்துருக்களை எதிர்ப்பதற்கு இவர்கள் என்ன செய்தார்கள்? தேவன் இவர்களுக்கு துணை நிற்கிறார். நான் இன்றைக்கு இந்த கால வேளையில் ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு எதிராய் இருக்கிற எந்த காரியமாய் இருந்தாலும் சரி, உங்களுடைய எதிராளியை வீழ்த்துவதற்கு உங்களுக்கு ஒரு நபர் துணை நிற்கிறார். அவர் யார் தெரியுமா? நீங்கள் ஆராதிக்கிற தேவன். வேதம் சொல்கிறது, யுத்தம் தேவனால் நடந்தபடியினால். நீங்கள் ஒரு காரியத்தை இந்த கால வேளையில் புரிந்து கொள்ளணும். எந்த காரியத்திற்காக நீங்கள் தேவனை நம்புகிறீர்களோ அந்த காரியம் இப்போ யாருடையதாய் மாறிவிடுகிறது? தேவனுடையதாய் மாறிவிடுகிறது. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் யுத்தத்திற்கு தேவனை நம்பினார்கள். இப்போ வேதம் சொல்லுது, யுத்தம் தேவனால் நடந்தபடியினால். ஹல்லேலூயா. அநேகர் விட்டுண்டு விழுந்தார்களாம். என கண்பானவர்களே, இந்த கால வேளையில் நீங்கள் தேவனிடத்தில் நம்பியிருக்கிற காரியம் என்ன? தேவனிடத்தில் எந்த அற்புதத்தை எதிர்பார்க்கிறீர்கள்? எதற்காக ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிறீர்கள்? எதற்காக ஆண்டவரை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள்? எந்த காரியம் உங்களுக்கு நடக்க வேண்டும்?
கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பேன். இந்த கால வேளையில் கர்த்தருடைய உதவி செய்கிற கரம் உங்களுக்கு நேராக இறங்கி வருகிறது. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற துன்மார்க்கருடைய கைக்கு கர்த்தர் உங்களை தப்புவிக்க போகிறார். எல்லாரும் தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்திற்காக நான் உம்மை நம்பியிருக்கிறேன். சொல்லுங்க வாய்களை திறந்து, இந்த காரியத்திற்காக நான் உம்மை நம்பியிருக்கிறேன். இந்த காரியத்தில் எனக்கு துணை நில்லும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு துணை நிற்கிறத நீங்கள் பார்க்க முடியும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருடைய ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்பீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு இன்றைக்கு இந்த கால வேளையில் நீர் துணை நின்று அவருடைய காரியங்களெல்லாம் ஜெயமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.